இன்ஃபேக்ட் நம்ம மிடில் கிளாஸ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மணி மைண்ட் செட் பத்தி கோச் பண்ணும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதாவது ஒரு மந்த்லி சேலரி வந்த பிறகு இந்த ஹோல் ஃபேமிலியே அதுல தான் நம்ம தான் பிரெட் வின்னர். அப்போ அந்த ஹோல் ஃபேமிலியே அதுல தான் இருக்கணுங்கும்போது அந்த வர்ற பணமே பத்தாத மாதிரி இருக்கும். அப்போ நம்ம எங்க இருந்து போய் சேவிங்ஸ் எல்லாம் பண்றது? நமக்கு முதல்ல செலவுக்கே பணம் இல்லாத மாதிரி இருக்கு. அப்போ இத பண்ணுவோமா, இல்ல இந்த மாசம் இப்படி மாத்தி போடுவோமா, இதுல மாத்தி போடுவோமா, இந்த இஎம்ஐ கட்டுவோமா, அப்படிதானே நம்மளுக்கு தோணும். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம செலவு பண்ணது போக சேமிக்கிறதுங்கிறது வந்து நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலா அது அப்படி ஒர்க் ஆகாது. நம்ம நம்ம செலவு பண்ணது போக சேமிக்கிறது அப்படின்னா நமக்கு என்னைக்குமே செலவுக்கு பஞ்சமே இருக்காது. என்னைக்குமே சேமிப்புங்கிற ஒரு இடத்துக்கு வரவே மாட்டோம். வரவே முடியாது. அது பாசிபிளே இல்ல. அப்போ அங்க என்ன பண்ணணும், என்ன நடக்கணும் அப்படின்னா, முதல்ல ஏதோ ஒரு பெர்சன்ட் 10% இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் 2% ஆவது முதல்ல சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வச்ச பிறகு மீதி உள்ளத நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதோ ஒண்ணு முன்ன பின்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செலவு பண்ணிப்போம். பட் இப்போ இந்த சேவிங்ஸ்க்குன்னு ஒண்ணு எடுத்தே வைக்காம, தனியா எடுத்து ஒதுக்காம இருந்தோம் அப்படின்னா, எவ்வளோ இருந்தாலுமே நம்ம தேவைகள் தான் குட்டி போட்டுட்டே இருந்து பத்தாத மாதிரி ஆகுமே ஒழிஞ்சு, அ இந்த இந்த பக்கெட்டுக்கு வரவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப வருஷம் நான் வந்து அது புரியாம அது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். இட்ஸ் நைஸ் டூ ஹேவ். சேவிங்ஸ் இஸ் ஆல் நைஸ் டூ ஹேவ். ஆனா அது அந்த மாரி இல்லல்ல. நமக்கு தேவை அவ்வளோ இருக்குது. அப்பன்னா என்ன தோணும்னா, அந்த சேவ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தேவையே இல்லாத மாதிரியும், அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு மரத்துல வந்து பணம் காய்க்குதா அப்படின்ற மாதிரி, அவங்களுக்கெல்லாம் நெறைய ஏதோ இன்கம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நெனச்சுப்போம். பட் அது அந்த மாரி கிடையாது. எனிவே மணி எப்படி எக்ஸ்டர்னலா ஒரு எனர்ஜி எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ, அதே மாரி தான் நம்மளோட டைம் அண்ட் அட்டென்ஷன். நம்மளுடைய கவனமும், நம்மளுடைய நேரமும் முதல்ல முக்கியமான விஷயங்களுக்கு அலோகேட் ஆன பிறகு, லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் அது தன்ன தானே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டா இட் வில் ஃபால் இன்டூ த ப்ராப்பர் பொசிஷனிங்.